இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக பேசும்போது இந்த அரசியல் சாசன படுகொலை தினம் காங்கிரஸ் ஒரு பக்கம் அவர்கள் தரப்பிலான நியாயத்தை சொல்கிறாங்க. பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தினத்தை நாங்கள் வரவேற்கிற ரொம்ப பெருமையோட, ஏன்னா அது எங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுன்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நம்ம ஒன்றை கற்றுக்கணும், அதை கற்றுக்கிறதுக்காக தான் அந்த நாளை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் விளக்கத்தை சொல்கிறாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளரும் கூட அந்த குறிப்பிட்ட எமர்ஜென்சி பீரியடில் நீங்களும் இருந்திருக்கீங்க. இந்த எமர்ஜென்சி பீரியட்ன்றது பாரதிய ஜனதா கட்சி சொல்வது போல தான் இப்போ இருக்குதா? வணக்கம். +, நேயர்களுக்கு வணக்கம். வெகு சிலர் தான் இருக்காங்க. நான் பத்திரிகை துறை வந்து சேர்ந்தது பிப்ரவரி 1975. அது சில மாதங்களுக்கு பிறகு தான் நான் சேர்ந்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் நிருபராக சேர்ந்தேன். அது சில மாதங்களுக்கு பிறகு தான் எமர்ஜென்சி அமலுக்கு வருது. அதனால் எமர்ஜென்சி எப்படி இருந்தது, அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, எமர்ஜென்சி போது எப்படி இருந்தது, எமர்ஜென்சிக்கு பிறகு எப்படி இருந்தது, இது எல்லாமே அலசி பார்க்குற நிலையில் நான் இருக்கேன். நீங்கள் முக்கியமான பார்க்கணுன்னு சொன்னால், அப்போது எமர்ஜென்சி காலத்தில் ப்ரெஸ் சென்சர்ஷிப்னு இருந்தது. அதாவது இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் நான் தினமும் சாஸ்திரி பவனில் இருக்க ப்ரெஸ் சென்சர் ஆஃபீஸ்க்கு அந்த பத்திரிகை ஃப்ளாங்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஃப்ளாங் பண்ணி அங்கே கொடுத்து அதை வச்சு அவங்க ஓகே பண்ணி கொடுத்து எனக்கு திரும்பி கொண்டு வந்து அதுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். பல நாள் நானே அதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் எனக்கு கொடுத்த பொறுப்பில் நான் அதை எடுத்துகிட்டு போய் சென்சார் ஆஃபீஸை சந்தித்து திரும்பி வருவேன். அதுக்கு பிறகு பிரிண்டிங் நடக்கும். இதுப்பெல்லாம் நடந்த அந்த நேரத்தில் பல இது நடந்து பல சில ஆர்டிகல்ஸு போட முடியாமல் இருந்துச்சு. அது ஒரு காலம் 1 மாதம் 2 மாதத்துக்கு பிறகு அதே வழக்கமாகிடுச்சு. சரி, இது நம்ம இதெல்லாம் தவிர்க்கலாம், அதெல்லாம் தவிர்க்கலாம், சென்சார் அப்ஜெக்ஷன் வந்துட்டு போகுதுன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தானாகவே செல்ஃப் சென்சர்ஷிப் பண்ணுற முறையில் கொண்டு வந்து பத்திரிகை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. அது ஒரு காலம். ஆனால் இப்போது இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு சொன்னால், இதுக்கு முக்கியமான காரணம், அதிகம் பேசப்படாத காரணம் நானே எதிர்பார்க்கல. அதாவது ஒரு 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக நான் பத்திரிகையாளர் இருக்கேன். பல காம்ப்ளெக்ஸ் விஷயங்கள் பேசப்படும். தேர்தல் நேரத்தில் கான்ஸ்டியூஷன், சம்விதான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஹிந்தி தெரியும், அதனால் நான் தைரியமாக சொல்கிறேன். சம்விதான் வந்து கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இப்போது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவாக அமைந்தது. அது எப்படி ஒரு இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட் நாட்டில் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஆபத்துன்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. எல்லா கூட்டங்களும் ராகுல் காந்தி இந்த கான்ஸ்டியூஷன் ஒரு புக்கு கொண்டு போனார். இன்சிடென்ட்லி அந்த புக்கு ஃபேமஸ் ஆகி இப்போது அந்த பாக்கெட் எடிஷன் பலாயிரம் லட்ச காப்பியில் விற்குது. ஆமாம், அந்த கான்ஸ்டியூஷன் காப்பி இப்போ நிறைய பேர் இப்போ கான்ஸ்டியூஷன் என்னென்னு இப்போ தான் படிக்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஏன் ஒரு இஷ்யூ இந்த எலெக்ஷன் ஆச்சுன்னா, அதோடைய பாதிப்பு பல வட இந்திய மாநிலங்களில் பாஜக ஏற்பட்டது. அதை கவுண்டர் பண்ண தான் இதெல்லாம் கொண்டுறாங்க. எமர்ஜென்சி பற்றி ஒரு டிஸ்கஷன், கான்ஸ்டியூஷன் பற்றி டிஸ்கஷன். ஏன்னா கான்ஸ்டியூஷனை மாற்ற போகிறாங்க. இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷன் செக்குலர் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் என்று இருக்கிற கான்ஸ்டியூஷனை, அந்த வார்த்தைகளே சோஷியலிஸ்ட்டு செக்குலர், இந்த வார்த்தைகள்லாம் பாஜக பிடிக்காத வார்த்தைகள். அவங்க கண்டனம் கூட தெரிவிச்சிருக்காங்க, அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு முன்னால் இருக்கிற ஸ்போக்ஸ்மேன் 20 வருஷமாக சொல்லிட்டு வராங்க. செக்குலர் என்ற வார்த்தை ஏன் சேர்க்கப்பட்டது, சோஷியலிஸ்ட் என்ற வார்த்தை ஏன் சேர்க்கப்பட்டது, இதெல்லாம். அதனால் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி விரும்பாத ஒரு கான்ஸ்டியூஷன். ரெண்டாவது, அவர் மேடம் சொன்னது போல் பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக கட்சியில் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம், பல்வேறு கட்சியில் சேர்ந்துருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அந்த ஆரம்பத்துலேருந்து இருக்கிற அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க. ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்னென்னா, இந்து ராஷ்டிரம்ன்று ஏற்படணும். தவறில்லை, அது அவங்களுடைய உரிமை. எப்படி ஜெர்மன் நாட்டில் ஜூஸ்க்கு ஆதரவாக நாசி இயக்கம்னு ரைட் விங் பார்ட்டி எமர்ஜ் ஆகுது ஜெர்மனியில், அதே போல் இந்து ராஷ்டிரம் தான் எங்களுடைய கொள்கை, இதுதான் எங்களுடைய கோரிக்கை, இது நாட்டில் அறிவிக்கணும். முஸ்லீம் நாடுகள் இருக்கிற மாதிரி இஸ்லாமிக் ஸ்டேட் இருக்கிற போல் இதை நான் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல அதில் கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் கேட்குறாங்களா? பாரதிய ஜனதா கட்சி இந்து ராஷ்டிரம் என்ற கோரிக்கை தேர்தல் அறிக்கையில் வைக்கணும். அதுதான் உண்மையாக அவங்க விரும்புகிறாங்கன்னா, அதுதான் உண்மையிலே கொள்கைன்னா, இந்த கான்ஸ்டியூஷனை மாற்றி, அது கூட பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த சில தலைவர்கள் பேசினாங்க எலெக்ஷன் முன்னால். இது காரணமாக தான் 400 சீட்டு நாங்கள் வந்து கேட்குறோம். இதுதான் தேர்தலில் பற்றிக்குச்சு. 400 சீட் மேலே நாங்கள் பெற்று இந்த கான்ஸ்டியூஷனை அடியோடு மாற்றி இந்து ராஷ்டிரம் என்று அமைப்போம்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த சில தலைவர் சொன்னாங்க. அது கட்சி மேலிடம் மறுப்பு சொன்னதை தவிர, ஆனால் இது காட்டுத்தீவு போல் பரவியது. ஏன் 400 சீட்டு மேலே கேட்குறாங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷனை புறந்தள்ளிவிட்டு புதிதாக ஒரு கான்ஸ்டியூஷன் இந்து ராஷ்டிரம் என்று அமைக்கிறது தான் உண்மையான திட்டம் என்று பேசப்பட்டு இந்த செய்தி கிராமமாக போய் சேர்ந்துருக்கு. அதில் கூட கான்ஸ்டியூஷனில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு போன்ற
விஷயங்கள் எல்லாம் மாற்றியமைக்கப்படும். அதாவது மெரிட் தான் ஒரு கன்சிடரேஷனாக வரும். இந்த இடஒதுக்கீடு ஓபிசி பிசி எம்பிசி இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இதை மாற்றி அமைச்சு வேறு ஒரு சமுதாயத்தை ஒரு புது சோஷியல் எக்கனாமிக் ஆர்டர் உருவாக்கணும்னு தான் அதோட உண்மையான முயற்சி. இந்த செய்தி கிராமமாக பரவுது. இப்போ அதை கவுண்டர் பண்ண தான் என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷன் வந்து நாங்கள் மாற்ற ட்ரை பண்ணல, இது காங்கிரஸ் தான் கான்ஸ்டியூஷன் வந்து மாற்ற ட்ரை பண்ணாங்க. அதுக்கு தான் எமர்ஜென்சி கொண்டு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வச்சு இப்போ அந்த காங்கிரஸுடைய ஒப்போசிஷனுடைய சார்ஜ், காங்கிரஸ் மட்டும் இல்லை, சமாஜ்வாதி கட்சி, நிறைய கட்சிகள், ஆர்ஜேடி, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து தேஜஸ்வி யாதவ் போன்றவங்களாம் கிராமமாக போய் சொல்லி இந்த கான்ஸ்டியூஷனை வந்து மாற்ற பார்க்குறாங்க. இது மூலமாக பல்வேறு பெனிஃபிட்ஸ், சோஷியல் சமூக நீதி போன்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் போய்டும்னு சொல்லி தான் பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. அதோடைய ஒரு மேஜர் ஃபேக்டர் இந்த எலெக்ஷனில் நார்த் இந்தியா பொறுத்தவரை ரொம்ப வலுவான இந்த பாரதிய ஜனதா கட்சி பல இடங்கள் தோற்க வேண்டிய காரணமே இந்த கிராமமாக இந்த செய்தி போய் பரவிருக்கு. அதை கவுண்டர் பண்ணது என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷன் நாங்கள் மாற்ற விரும்பலை, எங்களால் கான்ஸ்டியூஷன் டேஞ்சர் கிடையாது, டேஞ்சர் உண்டாக்குனது காங்கிரஸ் எமர்ஜென்சி காலத்தில். இப்போது அதுக்கு தான் வந்து இதை கவுண்டர் பண்ணுறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி, இந்த நாளை கொண்டாட போகிறாங்களா இல்லை அனுஷ்டிக்க போகிறாங்களா? அதுக்கு என்ன நம்ம ஊரில் கடைபிடிக்கணுன்றதுக்கு தமிழில் சரியான வார்த்தை இருக்கான்னு தெரியல. அனுஷ்டிக்கப்படுறது சான்ஸ்கிரிட் வேர்டு, அனுசரிக்கலாம். இந்த நாடை கொண்டாடுற மாதிரி சொல்கிறாங்க, அது என்ன புரியல. இந்த திவஸ் கொண்டாடுற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு மர்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எப்படி கொண்டாடுறது? அதிலே அது அப்போ அது தவறான ஒரு வார்த்தை. அது என்ன சொல்லணும்னா, இப்போ அதை ஞாபகப்படுத்த இல்லை, நான் உங்கள் வாதத்துக்கு நான் வரேன். ஏன்னா எமர்ஜென்சி நான் எதிர்த்தவன், ஒரு பத்திரிகையாளராக அதை எதிர்த்தவன். அந்த 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 பத்திரிகையாளரோட போராட்டத்தில் நாங்கள் இருந்தோம். அதெல்லாம் வேறு சமாச்சாரம். ஆனால் இப்போது சொல்ல கொண்டு வந்ததுக்கான காரணம், இந்த கான்ஸ்டியூஷன் மாற்றுறதுக்கான ஒரு திட்டம் உண்மையில் இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி அதை தெளிவுபடுத்தலை. ஆர்எஸ்எஸோட கொள்கை அதுதான். ஆர்எஸ்எஸோட கொள்கை தைரியமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய இருக்குது. பாஜகவுடைய சொல்லலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்படுமா சார்? பாரதிய ஜனதா கட்சி அதாவது டபுள் ஃபோக்ஸ் டங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிப்போக்ரசி. இது வந்து ஒரு இந்து ராஷ்டிரம் தான் வேணும், கான்ஸ்டியூஷன் அமைக்கணும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு துணிவு இல்லை, தைரியம் இல்லை. தேர்தல் அறிக்கையில் தைரியமாக போட்டுட்டு நாங்கள் இந்து ராஷ்டிரம் தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செய்யணும். அதுக்கான மேண்டேட்டை பெறணும். மக்கள் அந்த மேண்டேட் கொடுத்தா தாராளமாக கான்ஸ்டியூஷன் மாற்றி அமைக்கலாம். அது போன்ற ஒரு இந்து ராஷ்டிரம் வேணும்னா அது வந்து அமைக்கலாம். ஆனால் அதுக்கான அரசியல் துணிவும் அரசியல் நேர்மையும் அதில் இருக்கணும். இது ரெண்டுமே இது இல்லை. மறைமுகமாக இந்து ராஷ்டிரத்தை ஏற்படுத்தணுன்றாங்க. ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன், இப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியாவோட இருந்ததுன்னு வச்சுங்க ஒரு பேச்சு. சரி, இப்போ முஸ்லீம் மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? முஸ்லீம் மக்கள் தொகைன்னு ஒரு பயம் காட்டிகிட்டே இருக்காங்களே. இன்னும் 50 கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் இருந்தால் அப்போ முஸ்லீம் தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், முஸ்லீம் தான் இந்தியாவோட பிரசிடென்ட்டு, பாராளுமன்றத்தில் 2 பங்கு முஸ்லீம் இருப்பாங்க. இது ஏற்றுக்கொள்வதா? இதுதான் உண்மையில் விரும்புகிறாங்களா? அவங்க விரும்புறதுக்கு நேர்மாறாக நடந்துடும். இந்த சொல்கிற வாதம்லாம் சொன்னீங்கன்னா, இப்போ இது ஒரே நாடாக இருந்ததுன்னு வச்சுங்க, இஸ்லாமியர் தான் பிரதமராக இருப்பார், இஸ்லாமியர் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். பார்லிமெண்ட்லேயே 60-70% 50% பாப்புலேஷன் தான் ஓட்டு அவங்க தானே போகும். இல்லை, இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்லாம் இப்போ நீங்கள் சொன்னது போல கிராமமாக போய் சேர்த்துட்டாங்க அந்த விஷயத்தை. இப்போ அதை மாற்றுறதுக்காக பாஜக கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷன் இவங்க தான் மாற்ற பார்க்கறாங்க. அது பாஜகவுக்கு அரசியல் ரீதியாக எடுபடாது. இப்போ நான் 2 விஷயம் சொல்கிறேன். இப்போ சில அது மூலம் என்ன செய்ய பார்க்குறாங்கன்னா, சில கட்சிகள் எமர்ஜென்சிக்கு எதிராக இருக்கும், அதனால் காங்கிரஸ் ஆதரவு பண்ணால் அது பார்லிமெண்ட்லேயே பேசிட்டாங்க, வெளியில் பேசினாங்க. இதனால் இந்திய கூட்டணியில் எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படல. அது எமர்ஜென்சி தவறு தான் நாங்களே சொன்னோம். காங்கிரஸ்லேயே பல பேரும் அது வந்து தவறு தான் சொன்னாங்க, நானும் அதை ஆதரிக்கலன்னு சொன்னாங்க. இப்போது உதாரணத்துக்கு சிவசேனா கட்சி எடுத்துங்க, இன்னைக்கு கூட சஞ்சய் ராவுத் பேசியிருக்காரு. பால் தாக்கரே எமர்ஜென்சி ஆதரித்தார். எமர்ஜென்சி ஆதரித்தவர் பால் தாக்கரே. இன்னும் சொல்ல போனால் டிவி ராஜேஸ்வரன் ஒரு ஃபார்மர் ஐபி சீஃப். சரி, அவர் என்ன சொல்கிறாரு, பால் சாப் தியரஸ் ஆர்எஸ்எஸ் தலைவர் அவரே பல விஷயங்களில் எமர்ஜென்சிக்காக பாராட்டினார் அப்படின்னு வெளியே ஒரு பெரிய அறிக்கை கொடுத்து ஒரு புக்கும் வந்திருக்கு. அதில் பத்திரிகையில் டிவி சேனல்லாம் அது வந்திருக்கு. அவர் ஆதிச்சார். இது போல் பல பேர் நாட்டில் சிலர் ஆதரித்தும் சில எதிர்த்தும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கான இன்றைக்கி ரெலவென்ஸ் என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இவங்க வந்து கான்ஸ்டியூஷன் இவங்க மாற்ற பார்க்குறாங்க, உண்மையில் இவங்க தான் மாற்ற பார்க்குறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கான அதெல்லாம் முடிஞ்சு போய் 75-50 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ அந்த மாற்றுறதுக்கான சூழ்நிலையும் கிடையாது. இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு வந்து
இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு தான் எதிர்க்கட்சி இது கொண்டு போகவே சரி இதை இப்படி கொண்டு வராங்க. இது மூலமாக காங்கிரஸ் எம்பாரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முடிஞ்சு போன சப்ஜெக்ட் 50 வருஷம் ஆகிப்போச்சு. இல்லை முதல்ல அந்த ஆர்டிகல் 370 காஷ்மீர் பற்றி தவறான ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்தியாவோட நாடு எப்படி உருவானது கொஞ்சம் படிக்கணும். 550 கிட்டத்தட்ட சமஸ்தானங்களாக இருந்தது. வெள்ளைக்காரன் ஆட்சி இந்தியா சுதந்திரம் வேணுமா, சரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் நாடை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள் நடக்குது. சரி இவங்க கொடுத்தானே இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, 6 மாதத்தில் உடஞ்சி போயிடும். இந்தியான்றது எங்கே இருக்குது? இந்தியா எங்கேயுமே கிடையாது. 550 சமஸ்தானங்கள்லாம் மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணுறாங்க. அப்போது இவங்க என்ன செய்யுதுன்னு திண்டாடுவாங்க. இதே பிரச்சனை தான் அப்போது நேரு, பட்டேல், அப்போ இன்னொரு செயலாளர் இருந்தார் மேனன். அவர் இந்த கிருஷ்ணமேனன் இல்லை, ஒன்றா கிருஷ்ணமேனன் நினச்சி போகிறாங்க. இன்னொரு மேனன் ஒருத்தர் இருந்தார். அவரோட ஒரு புத்தகத்தில் 550 சமஸ்தானங்களும் எப்படி இந்தியான நாடு உருவானதுன்றது அழகாக ஒரு மன்னராட்சியோட நடந்த நெகோசியேஷன் டிஸ்கஷன், நேரு, பட்டேல் இவர் 3 பேர் சேர்ந்து அந்த எப்படி உருவாக்குனாங்கன்னு போட்டிருக்காங்க. அதில் ஆர்டிகல் 370 காஷ்மீர் இப்போது அந்த சமஸ்தானங்களுக்கு பிரிட்டிஷ்காரர் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவோட சேரலாம், இல்லை பாகிஸ்தான் அந்த மாதிரி நாடு போகலாம், இல்லை இவங்க தனி நாடு கேட்குற மன்னர்கள்லாம் இருந்தாங்க. ஹைதராபாத்தில் இருந்தாங்க, வேறு இடத்துல இருந்தாங்க, வேறு சில மாநிலங்களில் கூட மன்னர்கள் நான் தனியாக ஆட்சி செய்யணும்னு நினச்சாங்க. ட்ராவன்கூரில் கூட அந்த பிரச்சனை இருந்தது. அப்போது தனி நாடாக நாங்கள் இருக்கணும்னு விரும்புகிறவங்களாம் இருந்தாங்க. இப்போ இவங்க நேரு, பட்டேல், இந்த மேனன் இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பல மாநிலங்கள் கூட அவங்களோட நெகோசியேஷன் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க சில லோக்கல் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுடைய சில கோரிக்கைகளும் ஏற்றுக்கொண்டு சிலது அவங்களுக்கான சில சலுகைகள் அங்கங்கே கொடுத்து வந்தாங்க. உதாரணத்துக்கு மன்னர் மானியம். சரி, இப்போ அதே போல் காஷ்மீரில் இருக்கிற அப்போது ஹரிசிங், நேரு சேர்ந்து தான் காஷ்மீர் இந்தியாவோட கொண்டு வந்தாங்களே தவிர இவங்க ஏதோ துரோகம் பண்ணிட்ட மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, காஷ்மீரில் அவங்களுக்கு சில கோரிக்கைகள் ஏற்றுக்கிட்டு அதில் 370 அவங்களுக்கு கொடுக்குற அஷூரன்ஸ், அவங்களுக்கு ஒரு மாநில சுயாட்சின்ற அளவில் ஒரு தனி அந்தஸ்து கொடுத்து இந்தியா ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே அவங்க எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட்டு சில சலுகைகள் அவங்களுக்கு கொடுத்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜியில் அது செஞ்சாங்க. அதில் வெற்றி கண்டாங்க. அதனால் அது தாறுமாறாக அதை பற்றி தவறாக பேசக்கூடாது. நீங்கள் சில அந்த 47 அந்த இருக்கிற காரணத்துக்காக இந்தியான்ற யூனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி சில மாநிலங்களுக்கு சில அந்தஸ்துகள் கொடுக்கப்பட்டது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது ரத்து பண்ணது அது வேற விஷயம். சரி, ஆனால் அதுவும் கான்ஸ்டியூஷன்ல இல்லாததா இடஒதுக்கீடு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இடஒதுக்கீடு இப்போ ஏன் ரத்து பண்ணணும்னு நினைக்கணும்? தட் இஸ் அகெயின்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதே போல பல சரத்துகள் கான்ஸ்டியூஷன்ல இருக்குன்னு சொன்னா அது ரத்து செய்யணும்னு நினைக்கிறது. இப்போ இந்து ராஷ்டிரம் வேணும்னு சொல்றாங்க. இல்ல ஜம்மு காஷ்மீர் விவகாரங்கள் காலத்துக்கு ஏற்ப கொண்டு வரப்பட்டது நீங்க சொல்றீங்க. சரி, அம்பேத்கர் உங்க நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். இல்ல நேரம் இல்ல, நான் அம்பேத்கர் இந்து ராஷ்டிரம்னு சொல்லல. அந்த கமிட்டியும் அது ஆராய்ந்து இந்து ராஷ்டிரம்னு அமைக்கணும்னு சொல்லவே இல்லை. அது கிடையவே கிடையாது. ஆனா இந்து ராஷ்டிரம் வேணும்னு சொல்றாங்க. அதுதான் அவங்களோட உண்மையான நோக்கம்.